டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் அது தொடர்பாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறார். கார் வெடிப்பு சம்பவத்திற்கு காரணமானவர்கள் விரைந்து கண்டுபிடிக்கப்படுவார்கள். நீதியின் முன் அவர்கள் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனை அளிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். நேற்று இரவு முதல் கட்டமாக 8 பேர் இந்த கார் வெடி சம்பவத்தில் உயிரிழந்திருப்பதாக நாம் செய்தியினை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து உயிரிழப்பு எண்ணிக்கை 9ஆக இருந்தது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, இதில் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மேலும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்நிலையில் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். நாட்டையே இச்சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தொடர் விசாரணைகளும் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் இது தொடர்பாக பேசியிருக்கிறார், விளக்கம் அளித்திருக்கிறார்.